மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமது சேனலில் குரு பயிற்சி 2026க்கான வீடியோ போய்கிட்டு இருக்கு. ஸோ மேசராசிக்கு பலன் சொல்லியிருக்கோம். தற்போது பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் உங்கள் லக்னம் ராசியிலேயே நின்ற கோச்சார குருவா உங்களை விட்டு விலகிறாரு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஸ்தம்பித்த நிலையில் இருப்பீங்க. எதுவும் உங்களை செயல்பற்ற நிலையில் அவர் வச்சிருப்பார். கோச்சார குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறனால உங்களுடைய செயல்கள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்திருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு. இவர் பெயர்ச்சி ஆன பிறகு உங்கள் ரிஷபராசியிலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. ஸோ உங்களுடைய குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அவர் நின்ற இடம் பால் அப்படிங்கிற அடிப்படையில் 2ஆம் வீடுங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம் அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்துடக்கூடாது, யோசித்து பேசணும். உங்கள் வாக்கு அப்படிங்கிறது குருவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அவர் உங்களை அந்த இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகளை தருவார். அப்படிங்கும்போது முன்பின் யோசித்து பேசணும். அதற்கடுத்ததாக குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் சிக்கல், மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம், பொருளாதாரத்தில் சிக்கல் வரக்கூடிய ஒரு காலம், கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. உங்கள் ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம். அவர் பார்த்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து ரிஷபத்துக்கு 6ஆம் வீடான துலாமை பார்க்குறாரு. அப்போ 6 அப்படிங்கிறது உங்களுடைய கடன், அதற்கடுத்ததாக வெற்றி, தோல்வி, பிணி, பீட. அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த பாவம் வளரும். அப்போது 6ஆம் இடம் நோய்னா அங்கே நோய் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சின்னதாக உங்களுக்கு ஹெல்த் டிசீஸ் வந்தாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகணும். அப்போ ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சுமார் தான். ரிஷபத்துக்கு 8ஆம் வீடு அப்படிங்கிறது தனுசு. 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஆயுள் வலுப்பெறும். அப்போ நோய் வந்தாலும் சரியாயிடும், பெரிதாக பாதிக்கப்படாது. இருப்பினும் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைனாலும் மருத்துவரை கண்டிப்பாக நீங்கள் அணுகணும். அடுத்ததா ரிஷபத்துக்கு 9ஆம் வீடு அப்படிங்கிறது வருமானம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வருமானம் இன்க்ரீஸ் ஆனாலே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் சமாளிச்சிடலாம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வரப்போகிற தன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இது அனைத்தையும் நீங்கள் ஈடுகட்டிடுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி 50-50 அப்படிங்கிற மாதிரி பலன்கள். ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பெரியதாக கை நஷ்டங்கள் அப்படிங்கிறது எதுவும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.